லிக்விட்லயே லேப்ல இருந்த ஒரு செடி இப்ப சாயிலுக்கு போகுது. இதுதான் வந்து ஸ்டெம். இங்க வரைக்கும் கட் பண்ணாலுமே இது இருந்தா போதும், செடி வளர்ந்துரும். மோஸ்ட்லி கோல்டன் ரேஷியோ தான் ப்ரோ பண்ணுவேன். அந்த கோல்டன் ரேஷியோனா எப்படி? ஒரு சைடு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்து ஒரு சைடு இறக்குறது. ஸோ இப்போ இந்த ராக்கும் இந்த வுட்டுமே பாத்தீங்கன்னா நடுவில் அந்த டிஷ்யூ மட்டும் டிஷ்யூ பேப்பர் ஒயிட்டா அசிங்கமா தெரியும், நேச்சராகவே தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நார்மலா இந்த மாஸ்டர் சாயில் இருக்குங்களா, இதையே நீங்க கொஞ்சம் பொடி பண்ணிட்டு ப்ரோ, இது எல்லாமே பாக்டீரியா தான் ப்ரோ வளர்க்குறோம். செடிக்காக நம்ம எதுவுமே பண்ணல ப்ரோ, எதுவுமே பண்ணல. எங்க இருக்கும் அப்படின்னா நுளம்பூர்ல அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ். இன்னைக்கு என்ன நமக்கு பண்ணி காட்ட போறாரு அப்படின்னா ஸ்கேப்பிங் தான். ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணணும், ஒரு எம்டி டேங்க்ல இருந்து பண்றோம் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு மகேஷ் ப்ரோ சொல்லி தர போறாரு. அதே மாதிரி எனக்கு எக்கச்சக்க டவுட்ஸ் இருக்கு, இவர் அப்படியே பண்றப்பே நம்ம டவுட்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்கேப்பிங் பண்றதுக்கான பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒரு பிளான்ட் நீங்க செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டேங்க் செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதோட மெஷர்மெண்ட் நீங்க பாத்துக்கணும். அந்த கீழே இருக்க சர்ஃபேஸ் இருக்குங்களா, லெவல் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஏன்னா நீங்க இப்ப செட் பண்றீங்க, பட் ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் போகும்போது ஏர் கிராக் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். சரிங்களா, அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அதுக்கப்புறமா லேயர் வந்து ஃபோம் ஷீட், ஏதாவது பேசிக்கா ஒரு ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தெர்மோகோல் அது அவாய்ட் பண்ணிட்டு என்னமோ ஃபோம் ஷீட் வாங்கிக்கோங்க, ரப்பர் மேட் தான். இதை வந்து பாட்டம்ல, டேங்கோட பாட்டம்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன காரணத்துக்கு ப்ரோ? ப்ரோ இது வந்து பிரஷரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் ப்ரோ. நம்ம சும்மா ஜஸ்ட் டேங்க்குக்கு. ஆமா ஆமா, சரி சரி, ஓகே ஓகே. நம்ம ஸ்கேப் பண்றதுக்கு தெர்மோகோல் பாட்டம் கிளாஸ் உடையாம இருக்கு, பிரஷர் ஹோல்ட் பண்றதுக்காக. ஓகே ஓகே, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். உங்க ஷாப்ல இந்த ஃபோம் ஷீட்டும் கிடைக்கும் நமக்கு? கண்டிப்பா ப்ரோ. ஓகே ஓகே. இத சோ இந்த ஃபோம் ஷீட் போட்ட பிறகு ஒரு ஸ்கேப்பிங்கான பேசிக், நம்ம ஸ்கேப்பிங்ல பாக்டீரியா வளர்க்கறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஏடிஏவோட சூப்பர் போர்ன்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாக்டர் 100, கிளியர் சூப்பர், ஓகே, ட்ரமோலின், மூணுமே இருக்கும். ஸோ இதோட நீட் என்னன்னு சொல்றேன். பாக்டர் 100ன்றது குட் பாக்டீரியாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா. ட்ரமோலின்றது வந்து சார்கோல், ஓகேங்களா, ஆக்டிவேட்டட் சார்கோல். இந்த பாக்டீரியாவை நம்ம உள்ள ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த சார்கோல் வந்து இந்த பாக்டீரியாவை ஆக்டிவேட் பண்ணும். ஒரு ஷாக் மாதிரி கொடுத்து கரண்ட் ஷாக் பண்ணி பாக்டீரியாவை ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கான ஃபீடா எழுப்பி விடுறது. அதுக்கப்புறமா வந்து கிளியர் சூப்பர் அதோட ஃபீடு. இதுதான் பேசிக்கா நம்ம தர வேண்டியது ஒரு டேங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் பாக்டர் 100. என்ன பிளான்ட் டேங்க் பண்ணாலும் இது பிளான்டட் இல்ல ப்ரோ, நார்மலா நம்ம டேங்க் பண்ணாலுமே இதை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஃபிஷ் டேங்க்கு அந்த பேஸ் யூஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு சாயில் போடுறீங்க, கீழே போட்டீங்கன்னா நல்லது. ஆக்சுவலா ஓகே ஓகே, குட் பாக்டீரியாஸ் தான் இதெல்லாம். சோ பாக்டர் 100 நான் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி மூணுத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஆமா, முடிஞ்சா கிளியர் சூப்பரோட ட்ரமோலினோ பாக்டர் 100 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகே, எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்த லேயர் வந்து சப்ஸ்ட்ரேட் நம்ம யூஸ் பண்றது ஏடிஏவோட பவர் சாண்ட். ஓகே, இது வந்து ஒரு பாக்டீரியாவோட வேர்ஹவுஸ் மாதிரி. இதுல முதல் குற்ற லேயர் வந்து செடி வளரக்கூடியது கிடையாது. இல்ல ப்ரோ, இது எல்லாமே பாக்டீரியா தான் ப்ரோ வளர்க்குறோம். செடிக்காக நம்ம எதுவுமே பண்ணல ப்ரோ, எதுவுமே பண்ணல. பாக்டீரியா வளர்றதுக்கான சப்ஸ்ட்ரேட்டை போட்டு பாக்டீரியாக்கான வேர்ஹவுஸை கிரியேட் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது. ஓகே, சோ அடுத்து சூப்பர் பவர் சாண்ட் நம்ம ஆட் பண்றோம். ஏடிஏ நல்லா இருக்கும் பவர் சாண்ட்ல. ஓகே, சரிங்களா. இப்போ நான் இந்த ஸ்கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிளான்ட்ஸும் ஒரு சைடு வந்து காஸ்மெட்டிக்கும் பண்ண போறேன். ஓகே, சோ அதனால பவர் சாண்ட் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. உங்க ஷாப் வீடியோ எடுக்கிறப்ப சொல்லிருந்தீங்க லைவா தான் நம்ம எல்லாமே வைக்கணும், காஸ்மெட்டிக் வெச்சா அது ரூல்ல கிடையாது. பட் நீங்க வைக்க போறீங்க ப்ரோ, இதுவும் லைவ் தான் ப்ரோ, அழகுக்காக பாக்குறதுக்கு. ஓகே, ஒரு எப்படி சொல்றது, இதுல எல்லாம் பிளான்ஸ் பண்ண போறேன். அங்க வந்து ஒயிட் சாண்ட் போடுறது கொஞ்சம் அழகுக்காக போடுறேன். பட் அதுவும் நேச்சர் தான், மட்டும் பிளான்ஸ். ஆமா, ஓகே, சரிங்களா. இங்க பவர் சாண்ட்
யூஸ் பண்றோம் ப்ரோ. ஓகே. இது வந்து நியூட்ரியன்ட் பிளஸ் பாக்டீரியா ஸ்டே பண்றதுக்கான ஓகே ஒரு வேர் ஹவுஸாவும் கிரியேட் ஆகும். இது கம்ப்ளீட்லி நியூட்ரியன்ட் ரிச். ஓகே. இது நம்ம போடுறது பாக்டீரியா ஸ்டோரேஜுக்காகவும் பிளான்ட் நியூட்ரியன்ட்டுக்காகவும் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இதுக்கு மேல வந்து மாஸ்டர் சாயில்ல இருந்து சாயில் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்றோம் ப்ரோ. ஓகே. இது சாண்ட் சப்ஸ்ட்ரேட் இல்லையா? இது பவர் சாண்ட். பவர் சாண்ட். இது சாயில் சப்ஸ்ட்ரேட். இது இப்ப கீழே போட்டது வந்து அந்த பாக்டீரியாஸ். ஓகே. இப்ப இந்த லேயர் எப்படி ப்ரோ? இது வந்து ஃபெர்டிலைசர் பிளான்ட்ஸ்க்காக, பிளான்ட்ஸ் growthக்காக இது ஃபெர்டிலைசர். இப்பதான் பிளான்ட்டுக்கான முதல் வேலையா சாயிலே போடுறோம். ஓகே. இந்த ரவுண்ட். ஆமா. மாஸ்டர் சாயில் ஆட் பண்றோம். ஓகே. இது வந்து ரூட்ல சாயில் இல்லையா? இருக்கு ப்ரோ. ஏடிஎம்வும் இருக்கு. நான் எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே. அப்புறம் நான் ஒரே பிராண்ட ப்ரோமோட் பண்ற மாதிரி ஆயிடும். காசு வாங்கிட்டாங்க பாட்டி. அதனால நான் எல்லா பிராண்டுமே யூஸ் பண்றேன். நான் எதெல்லாம் யூஸ் பண்ணுவேனோ ரிசல்ட் எதெல்லாம் நல்லா தருதோ அதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஓகே. ஒரு இப்படி வருமா? ஓ, இங்க வெள்ளை மண்ணு போட்டுருவேன். ஆமா ப்ரோ. ஓகே. இந்த சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக ஒயிட் சாண்ட் ஆட் பண்ணுவேன். இப்போ இதுல வந்து ட்ரிஃப்ட்வுட் பயங்கரமா இருக்கு. இது ஒரு பீஸே ப்ரோ, அழகா இதுல உட்கார்ற மாதிரி. ஓகே. ஓகே. நல்ல டேங்க் ஃபில்லிங்கா இருக்கு. ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி ஸ்கேப் நல்லா பிடிச்சிருக்கோ அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம இப்படி வைக்கிறோம் ப்ரோ. ஓகே. இது ஓல்ட் ஆகும். சோ இது நார்மலா வுட் வந்து ஃப்ளோட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா. சோ அதனால என்ன பண்ணுவோம்னா வுட் ஹோல்ட் பண்றதுக்கு எப்பவுமே இத நம்ம அந்த பாயில் பண்ணுவோம்ல, பாயில் பண்ணாலே ஹோல்ட் ஆகும், ஃப்ளோட் ஆகும். ஓ சரி. நார்மலா எப்பவுமே ஃப்ளோட் ஆகும். ஓகே. அதுக்காக என்ன பண்றோம்னா அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஓகே. அந்த ஸ்டோனை வந்து வுட்டையும் பேஸ்ட் பண்றோம் ப்ரோ. பேஸ்ட் பண்ணுவீங்க? ஆமா. அதுக்கு வந்து நம்ம வுட் பேஸ்ட் பண்றதுக்கு க்ளூ இருக்கு. ஓகே. இது பிளான்ட்ஸ் பேஸ்ட் பண்றதுக்கு க்ளூ. ஓகே. இந்த பிளான்ட் பேஸ்ட் பண்ற க்ளூ வந்து செடி எதுவும் அஃபெக்ட் இது ஒண்ணும் செடி அஃபெக்ட் பண்ணாது ப்ரோ. பெரும்பாலும் மாஸ்க்கு தான் யூஸ் ஆகும். மாஸ்க்குன்னு இல்ல ப்ரோ, அனிபியாஸ், ஜாவா ஃபன், எபிஃபைட்ஸ் ஆன எல்லா பிளான்ட்டுக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ராக்குக்கும் வுட்டுக்கும் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதை பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன மீடியா மாதிரி நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்றேன். இல்லைன்னா நீங்க உள் காட்டனும் யூஸ் பண்ணிக்கலாம். ராக்கையும் உட்டையும் சேர்த்து ஓட்டுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி சின்னதா டைட்டா வந்து நீங்க ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன மீடியா மாதிரி கிடைச்சிரும். ஓகே. இத வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கேப்ல நீங்க வைக்கணும். வச்சுட்டு ஓகே கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் டைட் பண்ணிட்டு இந்த சூப்பர் க்ளூ இருக்குல்ல, இந்த க்ளூவை வந்து இங்க இங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகே. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டிக் ஆயிடும். இந்த ஒரு இடம் போதுமா? இதெல்லாம் இது போதும் ப்ரோ. இந்த வுட்டுக்கு இவ்வளவு வெயிட் போதும். ஓகே. வேணும்னா நீங்க அழகுக்காக இன்னும் கொஞ்சம் வுட் ஆட் பண்ணிக்கலாம். ராக். ஆமா. சோ இப்போ இந்த ராக்கும் இந்த வுட்டுமே பாத்தீங்கன்னா நடுவுல அந்த டிஷ்யூ பேப்பர் ஒயிட்டா அசிங்கமா தெரியும், நேச்சராவே தெரியாது. சோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நார்மலா இந்த மாஸ்டர் சாயில் இருக்குங்களா, இதையே நீங்க கொஞ்சம் பொடி பண்ணிட்டு ஓகே கொஞ்சம் தூள் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த கலரை வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். தெரியாது. தெரியாது. இல்லைன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் கொஞ்சம் அசிங்கமா தெரியும் உங்களுக்கு. தனியா தெரியும், அசிங்கமான்னு சொல்றாங்க. தனியா தெரியும். இப்போ இங்க வந்து இதை நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே. உங்களுக்கு பெரியசா அந்த கலரு டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ இன்னும் ரெண்டு கார்னர் தெரியுது ப்ரோ. பார்க்க முடியலையோ? ஆமா ஆமா. இங்க அதே இந்த சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணோம்ல, அதை போட்டீங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. இதெல்லாம் பேசிக்ஸ். இதை பண்ணாம தான் நிறைய பேர் வந்து ஃப்ளோட் ஆயிடுச்சு, ஒரு வுட் வைக்கிறதுல எவ்வளவு வேலை இருக்கு, இது பிரிஞ்சிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த டிஷ்யூ பேப்பரும் ராக்குக்கும் வுட்டுக்குமே ஒரு பைண்டிங் இருக்கணும். அது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்றதால உங்களுக்கு கரெக்டான லேயர் இருக்கும்.
அது பண்ணிட்ட பிறகு ஒரு மாதிரி ஸ்க்ளம்ஸியா இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதே மெட்டீரியலோட கலரை நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நேச்சுரலா தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோ. இது கூட வந்து நம்ம ராக்ஸுமே கொஞ்சம் ஆட் பண்றோம் ப்ரோ. ஏன்னா இப்போ நான் இது காட்டுறதே வந்து ராக்ஸ் நிறைய பேருக்கு பைண்ட் பண்ண தெரியாது. சரி, ராக்ஸுமே பைண்ட் பண்றதுக்கு சொல்றேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண வந்து லாவா ராக் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. லாவா ராக்கை வந்து இங்க உங்களுக்கு ஸ்கேப்பிங் இதுவா வைக்கிறேன் ப்ரோ, ஃப்ரண்ட்லயே. ஆமா, ஓகே. ராக்கு அந்த மரம் வர மாதிரி வைக்கிறோம். இந்த ராக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும். லாவா ராக் ஃப்ளோட் ஆகும். ஆமா, லாவா ராக் ஃப்ளோட் ஆகும். இதுல இதெல்லாம் லைட் வெயிட்டா தான் இருக்கும். சிரியோ ராக்லாம் பெருசா ஃப்ளோட் ஆகாது. சோ இவருக்குமே பைண்ட் பண்றதுக்கு நம்ம சேம் அதேதான். ஓகே, டிஷ்யூ பேப்பர் இதுதான் யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த 2 ராக் வச்சிருக்கோம். இந்த வெயிட்டும் அந்த வெயிட்டுமே அது சப்போர்ட் பண்ணிக்கட்டும்ட்டு. சோ நம்ம இப்ப யூஸ் பண்றது வந்து லாப்லேட்டாவோட சாயில் ப்ரோ. இது வந்து ஃப்ரண்ட்ல டெக்கரேஷனுக்காக போடுறேன். பட் இதுவும் நேச்சுரல் தான், நேச்சுரல் சாண்ட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல எல்லாமே ஆர்டிஃபிஷியலான்னு சொல்லிட்டு, இதுவும் நேச்சுரல் தான் ப்ரோ. ஓகே. ஆனா என்ன ஒயிட் சாண்ட் வேணா இந்த டெக்கரேட்டிவா போட்டுக்கலாம். அதுக்காக சிலருக்கு பிளாக் மட்டும் பிடிக்காது, சிலருக்கு ஒயிட் டெக்ஸ்சர் இருக்கணும்னு வாங்க. அது மாதிரி டெக்ஸ்சர் சாயில் நிறைய இருக்கு. இந்த பிராண்ட்ல நிறைய பிராண்ட்ல இருக்கு. பண்ணும்போது இந்த பிளாக் சாயிலும் ஒயிட் சாயில் ஆத்து மணல் மாதிரி தான் இருக்கு. இல்ல கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் ப்ரோ. இது ஆத்து மணல் கிளியரா இருக்கு. ஆமா, பியூர் ஒயிட்டாவும் இல்ல. ஆமா, இது வந்து ஆக்சுவலா இந்த ஒயிட்டும் இந்த பிளாக்கும் சேர்க்காம பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுலதான் மோஸ்ட்லி சேர்ந்துரும். ஓகே. இந்த சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக்னு சொல்லுவாங்களா ப்ரோ? கோல்டன் ரேஷியோ அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நீங்க செட் பண்றதெல்லாம் அந்த மாதிரி மைண்ட்? நான் மோஸ்ட்லி கோல்டன் ரேஷியோ தான் ப்ரோ பண்ணுவேன். அந்த கோல்டன் ரேஷியோனா எப்படி? ஒரு சைடு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்து ஒரு சைடு இறக்குறது. இல்லனா மிடில்ல கொடுப்பாங்க. சோ அத கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு சைடு ஒரு இடத்துல வெயிட்டேஜ் அதிகமா இருந்து கோல்டன் ரேஷியோன்றது இப்படி வந்து இப்படி வரும். சோ அத நான் மெயினா பாப்பேன் ப்ரோ. நார்மலா அப்படின்ட்டு இல்ல, நீங்க பண்ணாலே கோல்டன் ரேஷியோன்றது ஒன்னு இருக்கும். நம்ம எந்த ஒரு அழகான ஒரு விஷயம் பார்க்கும்போது கோல்டன் ரேஷியோ இருக்கும். நம்ம பாக்குற வியூ தான் ப்ரோ. இதுல வந்து வாட்டர் மட்டும் இது பவுன் பண்றதுக்கு பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஸ்ப்ரே பண்றீங்களா? ஆமா. எதுக்கு ப்ரோ இந்த வாட்டர் ஸ்ப்ரேயிங்? இப்ப ஒண்ணு இல்ல ப்ரோ, இறுக்கமா பிடிச்சிக்கிறதுக்காக இந்த சாயில். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கு அது ஃப்ரண்ட்ல இருந்து? ஏன்னா எனக்கு பின்னாடில இருந்து தான் பாக்குறேன். ஃப்ரண்ட்ல தான் நல்லா இருக்கா? நான் ஃபைனலா சொல்றேன். சரிங்க ப்ரோ. ஏன்னா இப்ப சொன்னீங்கன்னா திருத்திடலாம். இல்ல இல்ல, இது வரைக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே. ஃபைனலா செடி வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இப்போ வந்து அனுபியாஸ் இந்த பிளான்ட் வந்து மோஸ்ட்லி அது என்ன ப்ரோ, ஸ்கேப்பிங்னு ஒண்ணு பண்ணாலே அனுபியாஸ் எல்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. இல்ல எங்க போனாலும் அனுபியாஸ் வந்து. இப்ப நான் என் டேங்க்ல எதுலயுமே இதுல அனுபியாஸ் கிடையாது, இதுல அனுபியாஸ் கிடையாது. ஓகே. தேவைன்றதுல பண்ணிக்கலாம். இது நான் வந்து நான் CO2 டேங்கா பண்றேன். ஓகே. இதுல வந்து எனக்கு ட்ரிஃப்ட் வுட் யூஸ் பண்றேன். சோ எனக்கு இந்த இடம்லாம் டீடைல்டா இருக்கணும் கொஞ்சம். இப்போ இந்த பிளாக்கும் இங்கேயும் வருது. பட் ஆனா எனக்கு இங்க பிளான்ட் வரணும், மேல வைக்கணும். அனுபியாஸ் தான் நல்லா இருக்கும். ஒட்ட முடியும், அனுபியாஸ் ஒட்டலாம். இது பால் பைட் இந்த இடத்துல சாயில நம்ம போடல. ஆமா, வந்து அங்க பண்ணலாம். இந்த இதுலயுமே நீங்க கிராஸ்லாம் வச்சீங்கன்னா வளரும் ப்ரோ. வளராமலாம் இல்ல, பட் இதுல நியூட்ரியன்ட் அதிகமா இருக்கு. இது நல்லா இருக்கும். சோ இப்போ இங்க வந்து அனுபியாஸ் யூஸ் பண்றேன். அனுபியாஸ் பிளேஸ் பண்றதுக்கு இந்த சாயில், பிளான்ட்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு இந்த கம் யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. இங்க ஆட் பண்ணிக்கோங்க. எங்க ப்ரோ எக்ஸாக்ட்டா? இந்த இடத்துல ப்ரோ. ஓகே. இதுதான் வந்து ஸ்டெம். இங்க வரைக்கும் கட் பண்ணாலுமே இது இருந்தா போதும், செடி வளர்ந்துரும். எக்ஸாக்ட்டா இங்கன்ட்டு இல்ல, இது படாம இது எங்கேனா வைங்க. ஓகே. இத டேமேஜ் பண்ணாதீங்க. ஓகே. அந்த கீழ இருக்கிற பார்ட்ட டேமேஜ் ஆமா ஆமா. இப்போ இங்க வந்து நான் பிளேஸ் பண்றேன் ப்ரோ. இது ஒரு நிமிஷம் சும்மா லைட்டா நீங்க ஹோல்ட் பண்ணாலே போதும். ஓகே. பிடிச்சிக்கும், அவ்வளவுதான். இப்போ நான் இது மண்ணுலயும் இல்ல, சாயில் இந்த இது ஃபெர்டிலைசர்லயும் இல்ல. ஓகே ஓகே. இது மேலதான் இருக்கு. பட் இதுலயே இது வளரும். சோ அதனால தான் மோஸ்ட்லி ஈஸி பிளான்ட் எல்லாருமே இதை வளர்க்குறாங்க, அனுபியாஸ. அதுக்கப்புறமா வந்து ஹைட்ரோபோட்டா லைக் ட்ரிபாட்டியா மினின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்றோம். ஓகே. இது வந்து
டெராரியாமுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டை. ஓகே. அதே மாதிரி நீங்க ஸ்கேப்பிங்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து creeper மாதிரி வளரும், ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த பிளான்ட். இந்த creeper நீங்களே சத்தியமா எனக்கு தெரியாது. இல்ல ப்ரோ, கொடி மாதிரி பரவி வரும் ப்ரோ. சோ இப்படிதான் இருக்கும் அதோட லீவ்ஸ். ஓகே. பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. இதுல ஏடியோட டிசில வந்து என்னன்னா இவங்க மீடியா வந்து லிக்விட் தான் போட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல ஜெல்லா இருக்கும். நிறைய கஸ்டமருக்கு அதை கிளீன் பண்ணி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏடி அது எனக்கு ஈஸியா இருக்கும், லிக்விடா இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். இத வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும் ப்ரோ. ஓகே. லிக்விட்லயே லேப்ல இருந்த ஒரு செடி இப்ப சாயிலுக்கு போகுது. இது வந்து பீசஸ்னு சொல்லுவோம். பீசஸ்னா சிக்கன் பீசஸ் இல்ல டீசர். ஓகே. டீசர் இது எதுக்குன்னா இந்த பிளான்ட் ஹோல்ட் பண்றது. இது வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் டியூசர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல கிராஸ் பீசர் வரும், நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. ஸ்ட்ரெயிட் டியூசர் வச்சு ரொம்ப பிளான்ட்ஸ் டேமேஜ் பண்ணாம லைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்படிதான் பிளான் பண்ணணும். ஓகே. லைட்டா ரிலீஸ் பண்ணணும், பண்ணிட்டு இந்த மீடியா வச்சுட்டு ரொம்ப லைட்டா ஜென்டிலா பண்ணணும். ஓகே. அத என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரெண்டாக்கிடுவேன். அது பண்ணாம லைட்டா பண்ணணும். ஓகே. சோ ஹோண்டா தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். ப்ரோ இதுல வந்து ட்ரிபாட்டியா மினி வச்சிருக்கேன். இது வந்து கிரீப்பர்ஸ் மாதிரி இந்த சைடு வரதுக்கு அண்ட் ரன்னர்ஸ் தான். இது உள்ளேயும் வந்துரும், உள்ளேயும் ரூட் பிடிச்சிட்டு வந்துரும் ப்ரோ. அது ரன்னர்ஸ்னு வாங்க. இது வந்து மான்டி கார்லோ இப்போ பின்னாடி வைக்கிறது ப்ரோ. பின்னாடி வந்து இதுவும் கார்பெட் பிளான்டிங். பின்னாடி எல்லாமே உங்களுக்கு லோயரா இருக்கும். இதுல எதுவுமே பின்னாடி வந்து இந்த உயரமா அப்படின்ட்டு இல்ல ப்ரோ, நம்ம கான்செப்ட் தான். உங்களுக்கு உயரமா வைக்கணும்னா வச்சுக்கலாம். நான் இது ரொம்ப சின்ன டேங்க், நானோ டேங்க்ன்றதால ஃபுல்லாவே கார்பெட்டிங் பிளான்ட்டா நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு ஃபுல்லாவே கிரீனிஷா இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் அனிபியாஸ் பண்ணிட்டு சிம்பிள் ஸ்கேப் ப்ரோ. இப்ப நானோ டேங்க்ல லென்த்தியா நம்ம பிளான்ஸ் பின்னாடி வச்சா என்ன ப்ராப்ளம் வரும் ப்ரோ? நானோ டேங்க்ல லென்த்தியாவும் வைக்கலாம். நீங்க இப்போ அமேசான் ஸ்பாட்லாம் வச்சீங்கன்னா ஹைட் நல்லா இருக்கும், ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. வாட் யூ திங்க்ன்றதா மேட்டர். எனக்கு ஹைட்டா வேணும்னா வச்சுக்கலாம். நான் இதை ஷார்ட்டாவே உங்களுக்கு பண்ணணும்ன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா மான்டி கார்லோக்கும் அதுக்கும்? அதுல 3 லீவ்ஸ் மாதிரி ரிங்கா அது இது ஷார்ட்டா இருக்கு. இது மான்டி கார்லோ. பிளான்டிங் பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு. பின்னாடி மான்டி கார்லோ கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து ஐட்டோபிட்டா மினி கொடுத்துருக்கோம், ட்ரிபாட்டியா மினி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல 2 அனிபியாஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஸோ ஸ்கேப்பிங் முடிஞ்சிச்சு, சிம்பிள் ஸ்கேப்பிங் தான். ஸ்கேப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போ இதுல வாட்டரை ஏத்திட்டு லைட் ஆட் பண்ணிட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை ஆட் பண்ணிட்டு எப்படி மெயின்டைன் பண்றதோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அதே மாதிரி ஃபில்ட்ரேஷன் ஹேங் ஆன தவிர நம்ம வேற யூஸ் பண்ண முடியாது. ஆமா ப்ரோ, ஹெவி போட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா டிஸ்டர்ப் ஆயிடும். அது உங்களுக்கு ஃப்ளோ கம்மியா இருக்குன்றதுல உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஹேங் ஆன் மட்டும் தான், ஹேங் ஆன் பெஸ்டா இருக்கும். அங்க ஸ்கேப் பண்ண டேங்க இங்க டிஸ்ப்ளே வைக்க போறோம் நம்ம கடையில. ஓகே. சோ 2 லைட் போட்டு கேலரியில வைக்க போறீங்க? கேலரியில வைக்க போறேன். இங்க இருக்கிற கேலரியில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண டேங்க்னா எதை ப்ரோ சொல்வீங்க? இதுதான் ப்ரோ. ஏன்னா இது வந்து பெலட்ரியம் மாடல். ஒரு 25 to 30 kg ஸ்டோன் வந்து பைண்ட் பண்ணி உருவாக்குனது தான் இந்த மவுண்டைன் மாதிரி செட்டப். ஓகே. அதுக்கு டைம் எடுத்தது ப்ரோ. ரைட், சரி ப்ரோ. ஓகே. இப்போ டிஸ்ப்ளேக்கு வச்சாச்சு. ஆமா, தண்ணி ஏத்த போறோமா? ஆமா ப்ரோ. ஸோ தண்ணி ஏற்றும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபோர்ஸா நம்ம தண்ணி ஏற்றக்கூடாது. என்ன பண்ணணும், சிம்பிள், ரொம்ப பெருசா நீங்க செலவு பண்ணதால ஒரு சின்ன நல்ல பேப்பர் கவர் எடுத்துட்டு கீழே பாட்டம்ல போட்டுருங்க. பாட்டம்ல போட்டீங்கன்னா ப்ரெஷர் அதிகமா இருக்காது. ஸோ நம்ம பண்ண ஸ்கேப் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதுதான் மெயினா பாக்குறோம். இது வந்து நம்ம கடையில இருக்க ஆரோ வாட்டர் தான். டைரக்டா ஆரோ வாட்டர் நம்ம பிளான்ட் டேங்க்னாலே 100% ஆரோ வாட்டர். டிடிஎஸ் 120 குள்ள இருக்கிற வாட்டர் இருந்தா நல்லா இருக்கும். 120 டிடிஎஸ்.
இருந்தாலும் இதுல ஃப்ளோ அதிகமா பரவாயில்லையா? அது நான் அட்ஜஸ்ட் பண்றேன் ப்ரோ. ஓகே, இந்த ஃப்ளோ ஓகே தான். ஓரளவு கம்மி பண்ணி போடுங்க. நீங்க எப்பவுமே யூஸ் பண்றதா பெரிய சந்தேகம் மரக்கட்டை மிதக்கமா இல்லையான்றதுதான். பாருங்க இப்போ மிதக்காது ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே கல்லு வைக்காம வச்சிருந்தோம்னா மிதங்கி இருக்கும். ஓகே, இப்ப மிதங்காது. கவர் வச்சு இப்படி ஃபில் பண்ணா போதும். ஆமா ப்ரோ. ஓகே, இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம வச்ச பிளான் சில இதெல்லாம் வந்திருக்கு. ஆமா, அதெல்லாம் திருப்பி நம்ம பிளான் பண்ணிடணும். அண்ட் தண்ணி ஏத்துறதோட திறமை பத்தல. இதே நான் பிளான் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு வால்யூம் இருக்கு ப்ரோ, ஒரு ரூல் இருக்கு. நீங்க தண்ணி ஏத்தும் போது இந்த டாப் இருக்குல்ல, இங்க இருந்து மேக்சிமம் 1 inch வரைக்கும் கேப் இருந்தா போதும். நிறைய பேர் இவ்வளவு வைப்பாங்க, அப்படிலாம் வைக்க கூடாது. நானே அப்படிதான் வைப்பேன். இவ்வளவு ஒரு 1 inch கேப் இருந்தாலே போதும் ப்ரோ. ஓகே, 1 inch கரெக்டா இருக்கும். இப்ப அது டீஹைட்ரேட் ஆயிடுது, டாப் அப் பண்ணலாம். வச்சிருக்கு. இது ஆட் பண்ணிட்டு ஹேங் ஆன் ஃபில்டர் ஆட் பண்ணிருங்க. சோ பாத்தீங்களா ஃப்ளோ கம்மியா இருக்கும். சோ உங்களுக்கு பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. கூட வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, இது வேற பிராண்ட் என்ன வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து வேற பாக்டீரியா ஏற்கனவே ஆட் பண்ணிருக்கேன் ப்ரோ. இது வந்து கீழே வந்து உங்களுக்கு பாக்டீரியா வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. தண்ணியில இருக்கிற பாக்டீரியா பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் அந்த ஹேங் ஆன் ஃபில்டரையும் ஸ்டோர் பண்றதுக்காக அடிஷனலா. அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா பிளான்ட்டுக்கானது இல்லையா? அதுவும் பிளான்ட். ஆமா ப்ரோ, அது வந்து பாக்டீரியா உள்ள நான் சொன்ன பாக்டீரியா வளர்த்து தான் அந்த மொத்த சிஸ்டமே நம்ம பண்றோம். பாக்டீரியா வளர்ந்துச்சுனாலே இது எல்லாமே ஓவராலா வந்துரும். சோ அது வந்து கீழே பேஸுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து தண்ணியில இருக்க பாக்டீரியா. இது எத்தனை நாளைக்கு ஒரு ஆட் பண்ணோம் ப்ரோ? எப்பலாம் வாட்டர் சேஞ்ச் பண்றீங்களோ அப்ப போதும். ஓகே, இந்த சோப்பு தேய்ச்சி பாக்டீரியாவே இருக்கக்கூடாது மீன் தொட்டியா கழுவுவாங்களே, அது அவ்வளவுதான் ப்ரோ. அப்படியே எடுத்துறீங்களா? இதுல வந்து நான் இவ்வளவு லைக் இது வந்து 30 centimeter cube ப்ரோ. ஓகே, ஓகேங்களா? அதுல 1 ml நான் ஆட் பண்றேன் ப்ரோ, பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ, முடிஞ்சது. அவ்வளவுதான். எவ்வளவு நாள்ல பிளான்ஸ் இப்ப வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குல்ல, எவ்வளவு நாள்ல வளர்ந்து அழகா மாறுங்க ப்ரோ? இது இன்னும் ஒரு 2 months ஆகும் ப்ரோ. இதெல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு 2 மாசம் டைம் எடுக்குமா? இல்ல, ஃபுல் க்ரோத் ஆகிறதுக்கு 2 மாசம் ஆகும் ப்ரோ. சோ இப்போ நம்ம செட் பண்ணல. நார்மலா என்னென்ன நீங்க பண்ணணும்னா எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். எத்தனை நாளைக்கு? ரெகுலரா 2 weeks. ஃபர்ஸ்ட் 2 weeksக்கு ஃபர்ஸ்ட் வீக் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா எவ்ரிடே 30% மாத்தணும். ஆமா, எவ்ரிடே மாத்தணும் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு. செகண்ட் வீக் போனீங்கன்னா எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் 50% மாத்தணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இத பண்ணீங்கன்னா லைக் லைஃப் நல்லா இருக்கும். இந்த அம்மோனியாலாம் இப்ப நம்ம போடுறோம்ல, இதுல வந்து அம்மோனியாலாம் ஸ்பைக் ஆகும், அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். செடி மெல்ட் ஆகாது, ப்ராப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எவ்ரி வீக் 30% இல்ல 40% வாட்டர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கிளீனா உங்க டேங்கை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இந்த டேங்க்லாம் செட் பண்ணி எவ்வளவு நாள் ப்ரோ ஆகுது? ப்ரோ இது செட் பண்ணி ஒரு 2 weeks தான் ப்ரோ. அது 2 வாரம் தான் ஆகுது. ஆமா. ஆனா இதுவே நல்லா செட் ஆகி அந்த செட் ஆயிடும் ப்ரோ. அத நான் சொல்றேன், ஃபுல் growthன்றது வேற. இதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. நான் ஃபுல் growthன்னும் போது இது ஃபுல்லாவே உங்களுக்கு green ஆகும் ப்ரோ. ஓ, இது ஃபுல்லாவே green ஆகும். இதெல்லாம் இந்த மாஸ் போட்டுருக்காங்க, இது ஃபுல்லா வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். ரைட், சரிங்க ப்ரோ, முடிச்சுக்கலாங்களா? கண்டிப்பா ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் நானு. ஒரு நாள் முடிந்தது. மிக்க நன்றி. எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய பேருக்கு அவங்களோட டவுட்ஸ், அவங்களோட கண்டிப்பா ப்ரோ புது விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா. அடுத்த வீடியோல தேங்க்யூ ப்ரோ.